ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பொடுதலை கீரையை வச்சு ஒரு ஆன்டி டாண்ட்ரஃப் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். பொடுதலை இது பேருக்கு ஏத்த மாதிரி பொடுகு கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதுல நேச்சுரலாவே ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ இது பொடுகு கண்ட்ரோல் பண்றதுக்கு, அப்புறம் இச்சி ஸ்கேல்ப், பிளட் சர்க்குலேஷனுக்கு எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஒரு கைப்பிடி பொடுதலை கீரை கூடவே அருகம்புல் சேர்த்துக்கலாம். அருகம்புல்லையும் நேச்சுரலாவே ஆன்டி அலர்ஜிக் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ இது ஸ்கேல்ப் இரிட்டேஷனை குறைக்க ஹெல்ப் பண்ணும். இதை சேர்க்கும் போது நல்லா வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிக்சி ஜார்ல சேர்த்துப்போம். அருகம்புல் அப்புறம் பொடுதலை கீரை ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாயை சூடுபடுத்திக்கலாம். இதுல செக்கில் ஆட்டின தேங்காய் ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். பொதுவா எண்ணெயை இரும்பு கடாயில செய்வாங்க, ஏன்னா இதுல இருக்கிற இரும்பு சத்து அந்த ஹேர் ஆயில இன்ஃபியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு 50 ml சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். தண்ணி சத்து கம்ப்ளீட்டா வத்தணும். அப்பதான் ரொம்ப நாள் கெடாம இருக்கும். இந்த சேர்த்திருக்க ரெண்டு பொருளும் நல்ல குளிர்ச்சி. சோ எண்ணெய் ரெடி ஆகும் போது கடைசியா கொஞ்சமா கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்தவனே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, எண்ணெயோட கலர் நல்லா ஒரு கிரீன் கலருக்கு மாறி இருக்கு. அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Stay healthy and happy gardening.